வாஷ் பண்ணிட்டு சன்டன்லாம் ரிமூவ் ஆகிடும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மாமிஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கோம். இன்றைக்கி நான் சும்மா என்னுடைய டெய்லி ருட்டீன் ஷேர் பண்ணிவிட்டு நான் எப்படி என்னென்ன வேலைலாம் செய்கிறேன், எந்த அளவுக்கு நான் சேஞ்ச் ஆகிருக்கேன், முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஏதாவது வீட்டில் இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டாக ஒரு நேம் போர்டு இருந்துச்சுல்ல, அதை பார்த்துக்கோங்க. அதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நான் மேரேஜ்க்கு முன்னாடி இந்த மாதிரி மார்னிங் எழும்புகிற பொண்ணே கிடையாது. ஏன்னா என்னோடய ஷிஃப்ட் டைமிங் 10:30 to நைட் ஒரு 11 12 அந்த மாதிரி இருக்கும். அதனால் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் நான் மார்னிங் ஒரு 9 o'clock மேலே 10 o'clock மேலே தான் எழும்பி, சில டைம் நூன் ஷிஃப்டாக இருக்கும்போது நான் 10 மணி 10:30 வரை தூங்கியிருக்கேன். ஸோ அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் நான் ஒரு வேலை கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒரு வேலை கூட அம்மா பார்க்கவும் விட மாட்டாங்க. ஏன்னா நான் நல்லா படிக்கிற பொண்ணு, அதனால் சரி படிக்கட்டும் அப்படின்னு விட்டுடுவாங்க. அதுவும் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்னால அவங்களே எல்லா வேலையும் பண்ணிவிடுவாங்க. நான் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஒரு தம்பியும் இருக்கான். ஸோ நாங்கள் நல்லா படித்து, நாங்கள் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். மிடில் கிளாஸ் கூட இல்லை, நாங்கள் ரொம்ப லோ கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கவுன்சிலிங் கூட காசு இல்லாமல் தான் என்னால் இன்ஜினியரிங் கூட படிக்க முடியல. நான் ஆர்ட்ஸில் சேர்ந்தேன். அங்கே நான் கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு சென்னைக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தது. ஸோ அங்கே நான் 7 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் தான் நான் ஃபஸ்ட் டைமாக 5 மணிக்கே எழும்ப ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஹஸ்பண்ட் காலையிலே சாப்பாடு எடுத்து கொண்டு போயிடறனால மாமியார் காலையிலே எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நான் அப்போ ஜாப் போயிட்டு இருந்தேன். இருந்தாலும் நம்ம அந்த டைமில் தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நூன் ஷிஃப்ட் இருந்தால் கூட நான் மார்னிங்கே எழும்பிடுவேன். நான் 12-1 மணிக்கு தான் சம்டைம் வருவேன். பட் நான் காலையில் 5:30 மணிக்கு எழும்பிடுவேன். ஸோ நீ தூங்கு அந்த மாதிரி அவங்களும் சொன்னது கிடையாது. பட் நான் அவங்க சொல்லியிருந்தாலும் நான் தூங்கியிருக்கவும் மாட்டேன். ஏன்னா வயசானவங்க அவங்களே பண்ணும்போது நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் எழும்பியிருப்பேன். ஸோ அவங்களும் சரி ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. நானும் மார்னிங் அவங்க கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டில் வேலை நான் பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு பார்க்குறதும் இருக்காது. ஏன்னா அப்போ ஹவுஸ்மேட் இருந்தாங்க. ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அத்தை மாமா வயசானவங்க. அதனால் பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஆன்ட்டி தான் வருவாங்க. நான் மார்னிங் ஒரு 10 மணிக்கு போயிடுவேன். ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் நான் மிட் ஷிஃப்ட் பார்க்கல. ஸோ மார்னிங் 10 to போயிட்டு 8 o'clock வர மாதிரி இருக்கும். எனக்கு ட்ராவலே 2 hours ஆகிடும். ஸோ 2 hours போகிறதுக்கு வரதுக்கு 2 hours 4 hours ஆகிடும். ஏன்னா ஒரு பஸ்ஸு 2 பஸ் ஏறி போகணும், அல்லது ஒரு கேபு ஒரு பஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீடு அம்பத்தூர். நான் ஜாப் போயிட்டு இருந்தது நான் சிறுசேரிலையும் போயிட்டு இருந்தேன். நான் போரூர்லேயும் போனேன். சிறுசேரிலையும் இருந்திருக்கேன், போரூர்லேயும் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு மேக்ஸிமம் 1.5 hours ஆகும். டிராஃபிக்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 2 hours கூட ஆகும். ஸோ அந்த மாதிரினா நான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தனியாக வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு லைஃப் மேலேயே ஒரு பிடிப்பு வந்துச்சு. ஸோ அந்த பிடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வளர்கிற வரைக்கும் என்னால் அவங்கள கவனிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைமில் மொபைல் பார்க்குறது அந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப் போச்சு. பட் அவங்களும் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நம்ம படிச்சிருந்தோம், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு காலையிலேயே எழும்புகிற ஹேபிட் வந்தது. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் காலையிலேயே எழும்பி எல்லா வேலைகளையும் சீக்கிரம் முடித்து நமக்கான டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் தான் ஆரி கற்றுக்க ஆரம்பித்தேன். பிரேஸ்லெட், நெக்ஸ்ட் எப்படி ஜுவல்லரி மேக் பண்ணலாம் எல்லாமே கற்றுட்டு ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலும் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தனால எனக்கு அப்போ நிறைய நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு யூடியூப் ஹெல்ப்பாக இருந்தது. ஸோ அது மூலியமாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன். அதுதான் நூல் தெரபி. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் கிளாஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் இப்போ ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா கிளாஸஸுமே நான் அங்கே கொடுக்க தான் போகிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளோட முடிச்சிடாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணால் அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய பெண்கள் பார்க்குறதுனால நமக்கும் யூடியூப்ல இருந்து மணி வரும். அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாகவும் நம்ம சம்பாதிக்கலாம். ஏன்னா நான் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அந்த
அந்த நேம் லிஸ்ட்டில் சுதான்னு இருக்கிறது வந்து நான் தான். ஸோ நான் வந்து 10th வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நாங்கள். ஸோ மொத்தமாகவே வந்து ஒரு 60 மெம்பர்ஸ் தான் இருந்தோம், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தோம். ஏ செக்ஷன் பி செக்ஷன் தான் இருக்கும். ஸோ அப்படி நல்லா படித்து கேம்பஸில் செலக்ட் ஆகி நல்ல ஜாபில் நல்ல சேலரியில் இருந்து இப்போ சும்மா நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம கூட படித்து வளர்ந்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நம்ம நல்லா படித்து ஏன் இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் சொல்லிட்டு நிறைய நாள் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்னை வந்து கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க, ஜாபை விட்டுட்டு சும்மா வீட்டில் இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிடுச்சு. குழந்தைங்களுக்காக நம்ம வந்து ஜாபை விடுற கண்டிஷன் ஆயிடுச்சு. நான் விடும்போது குழந்தைங்களுக்காக ஈஸியாக அந்த ஜாபை வந்து விட்டுட்டேன். பட் வந்து நான் அதுக்கப்புறம் குழந்தைங்க வளர்ந்து நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது தான் நம்ம விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ வீட்டில் நம்ம ஜாபை விட்டுட்டோம், இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து தேட ஆரம்பிக்கும் போது எனக்கு கை கொடுத்தது ஆரி. இன்னும் நம்ம ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்க போகிறோம். பட் நமக்கு இப்போ சுத்தமாக டைம் இல்லை. அதனால் ஆரி கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு தான் ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்க அது மாதிரி பிளான் இருக்குது. அதனால் வந்து இப்போ உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு வேலைகளை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு உங்களுக்கான டைம் எடுத்துக்கலாம். ஸோ கற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒன் டே வந்து நீங்கள் செல்ஃப் கேருக்கும் டைம் எடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்காக நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வீட்டு வேலைகளை வந்து டயர்டே ஆகாமல் அழுப்பே இல்லாமல் வந்து நம்ம செய்யலாம். ரொம்ப எந்துவாகவே செய்யலாம். சரி, நமக்கான டைம் இந்த லைஃப்பில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் உங்களுக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு சமைச்சு கொடுத்துடலாம். ஸோ அந்த டைம் தான் நம்ம குக்கிங்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2 hours தான் தேவைப்படும். மற்ற நேரம் என்ன பண்ணுறோம், நான் வந்து சீரியல் பார்க்குற ஹேபிட் கிடையாது, வெப் சீரிஸ், பிக் பாஸ் எதுவுமே நான் பார்க்க மாட்டேங்க. உண்மையே சொல்லணும்னா நிறைய பேர் நம்பவே மாட்டீங்க. நான் பார்க்குறது வந்து என்னென்னா, நான் ஆரி பண்ணிகிட்டே இருக்கும்போது மொபைலில் ஏதாவது எனக்கு தேவையான விஷயங்கள் பார்ப்பேன், அல்லது போர் அடிச்சிச்சுன்னா சாங் கேட்பேன், அல்லது எனக்கு பிடிச்ச விளாக் பார்ப்பேன். அந்த விளாக் மூலமும் அவங்க என்னென்ன ஷேர் பண்ணுறாங்க, எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். இப்போ நானே ஆரி பண்ணுறேன். நிறைய சிஸ்டர்ஸ் ஆரி டெய்லரிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி முன்னேறி வந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து என்ன லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்து நிறைய எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அது மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் விமனாக ஆகணும், ஹோம் மேக்கராக இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபேமிலியை கவனிக்கிறது ஃபஸ்ட்டு தேவைங்க. இல்லை அப்படின்னா அது வந்து நீ பிஸ்னஸ்லாம் பண்ண வேண்டாம், ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பாருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலிக்காக நம்ம என்னென்ன பண்ணுறோம், எவ்வளோ ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைலில் எடுத்துகிட்டு போகிறோம், அது ஒரு பார்ட்டாக இருந்தாலும் நமக்கான டைமை கண்டிப்பாக நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். காலையிலேயே எந்திரிச்சு உங்கள் வேலைகளை சீக்கிரம் முடிங்க, உங்களுக்கான டைமே எடுத்துக்கோங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ வீட்டிலேருந்தே நிறைய வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, நிறைய வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்காக நான் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் மேக் பண்ண பாஸ்தா, நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய சிஸ்டர் எப்படி சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ எந்துவாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா படிச்சிருந்தும் வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன் அப்படின்னு பேசினவங்களுக்கு மத்தியில் நாங்கள் வீட்டில் இருந்தும் எங்களாலேயே சமைக்கவும் முடியும், எங்களால் பிஸ்னஸும் ரன் பண்ண முடியும், எங்களால் எங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணவும் முடியும் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற தருணமாக எடுத்து நீங்களும் வந்து உங்களுடைய லைஃப்பை எந்த விதத்தில் முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் முன்னேறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.